நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே இயேசுவே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து இந்த மாலை பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய பாதபடியிலே பணிகிறேன். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தாவே, கேட்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக சுகத்தை பலன் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு இன்றைக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வார்த்தையின்படி சுகம் கொடுக்கிற ஆண்டவராய், பலன் கொடுக்கின்ற ஆண்டவராய், ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவராகிய கிறிஸ்து நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் அறிந்து சோதிகளின் பிதாவாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் சோதிகளின் பிதாவின் இடத்தில் நமக்கு நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராய கிறிஸ்துவை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் துதித்து ஸ்தோத்தரித்து தொழுது கொண்டு அவருடைய பிரகாரங்களிலே நாம் சென்று தொழுது கொண்டு வருகின்ற போது குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை கடவுளின் பாதங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்ற போது நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ செய்தியானது அது லூக்கா எழுதிய சுவிசேஷகம் 7வது அதிகாரம் வசனம் 11 தொடங்கி 15 முடிய விதமாக கிறிஸ்துவுடைய வல்லமையும் அபிஷேகம் அற்புதங்களை வெளிப்பட்டது. அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். லூக்கா 7:11 தொடங்கி 15 முடிய, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைமண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவர் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்கே அருமையான ஒரு வசனத்தை நாம் பரிசுத்த லூக்காவிலே காண்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பர்நகூமிலே தேவனுடைய வல்லமைகள், அதிசயங்கள், அற்புதங்களை அநேக ஜனங்களுக்கு அவர் வார்த்தையின் மூலமாய் சுகம் கொடுத்து, அவர் தொடுதல் மூலமாய் விடுதலை கிடைக்கப்பட்டு அநேகர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் சுகம் பெற்று ஆண்டவரை ஆராதித்து அவருடைய சீடர்களும் அநேக நோயாளிகள் சுகமானவர்களும் ஆண்டவராக இயேசுவின் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். நாயின் என்கின்ற ஊரிலே ஓர் குடும்பம், அழகிய குடும்பம், திருமணம் முடிக்கப்பட்டு கணவன் மனைவியாய் பாடித்திருந்த காலங்களிலே அவர்கள் அன்போடு குடும்பத்தை நடத்தி வந்து இருக்கின்ற வேளையிலேயே திடீரென்று அந்த ஜோடிகளின் கணவன் மரித்து விட்டார். அவள் கைமண்ணாய் இருக்கின்ற போதே அவள் கர்ப்பவதியாகி ஒரு 6 மாதங்களுக்கு பின்பு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது ஒரு உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள் அவருக்கு யாருமே இல்லை என்று சொல்லி காண்கின்றோம். அவள் தன்னுடைய குழந்தையை வளர்த்து கொண்டு திருமணம் செய்யாமல் அந்த குழந்தையை எப்படியாவது ஆளாக்கி அவனை திருமணம் செய்து முடித்து அவனுடைய சந்ததிகளையும் நான் காண வேண்டும் என்று சொல்லி அருமையான அந்த தாய் மகனை வளர்த்து வந்து கொண்டு இருக்கின்ற போது திடீரென்று 15-16 வயதிலே தன்னுடைய மகனும் மரித்து விடுகின்றான். மரித்து விடுகின்ற போது நாயின் ஊர் மக்கள் யாவரும் அந்த மகனை குறித்தும் அந்த தாயை குறித்தும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் கம்பளையோடும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடித்து 6 மாதம் 1 வருடத்திலே தன் கணவனை இழந்த கைமண்ணாய் இருந்தால்
அவன் வயிற்றிலே வளர்ந்த குழந்தையை பெற்றெடுத்து அவனை வளர்க்கின்ற போது 15-16 வயது ஆகின்ற போது இவன் ஒரு கொடிய வியாதி மூலம் அவன் மறித்து விட்டானே, இந்த பெண்ணுக்கு யார் இருக்கின்றால் உதவி செய்ய, இந்த பெண்ணை யார் தாங்குவார்? இந்த பெண்ணுடைய கண்ணீரை பார்க்கின்ற போது யாவரும் தலைவிரி கோலத்தோடு அழுது கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். நேரம் செல்கின்றது. மாலை நேரம் ஆகின்ற போது அருமையான அந்த தாயினுடைய மகனை பாடையிலே வைத்து அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்கிறார்கள். கொண்டு செல்கின்ற இயேசுவானவருடைய வல்லமை வெளிப்பட்டு அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவர் அங்கே நாயின் ஊருக்கு வாசலுக்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவராக இயேசுவை ஆராதித்து ஆர்ப்பரித்து வருகின்றார்கள். ஒரு கூட்ட ஜனம் நாயின் ஊரிலே தன்னுடைய மகனை கண்ணீரோடு கம்பளோடு மரித்தவனை பாடையிலே தூக்கி கொண்டு கண்ணீரோடு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவராக இயேசுவானவர் எதிர்படுகின்றார். எதிர்பட்ட போது அங்கே வேதம் சொல்கின்ற வார்த்தையின்படி அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைமண்ணாயிருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவளை பார்க்கிறார். அவள் மீது மனதுருகிற ஆண்டவராய் இருக்கிறார். என்ன ஏது என்று விசாரிக்கின்ற போது அங்கே உறவுகள்லாம், ஐயா, இவள் இளம் பிராயத்திலேயே திருமணமாகி கணவனை இழந்த கைம்பெண், இவளுக்கு ஒரு மகன் இருந்தான். 16 வயது 17 வயதிலே அவன் மரித்து விட்டான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்கின்ற போது அந்த பெண்ணினுடைய கண்ணீர் கதறலை பார்க்கின்ற போது ஆண்டவராய் இயேசு உள்ளத்தை தொடுகின்றது. ஆண்டவர் மனதுருகுகிறார். மனதுருகி கிட்டே வருகிறார். அவளை பார்த்து அவளுமே மனதுருகி அழாதே என்று சொல்லி இயேசு கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வானுவிலே எழுந்துரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்ய சமுதிராய் இருக்கிறார். அவர் யாரை கர்த்தர் யாரை அவர் தொடுகின்றாரோ அவரை தொட்ட உடனே மரித்தவன் எழும்புகின்றான். வியாதிகள் மறைகின்றது, நோய்கள் விலகுகின்றது, கஷ்டங்கள் மாறுகின்றது, கடன் சுமைகள் நீங்குகின்றது. இயேசுவை தொட்டவர்கள் யாவரும் சுகமானார்கள். இயேசுவை தேடியவர்கள் யாவரும் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லி காண்கிறோம். அவ்விதமாக ஜீவனுள்ள ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு வருகின்ற போது இந்த நாயினூருடைய விதவை தன்னுடைய மகனை எழுந்து தவித்து கண்ணீரோடு கம்பலையோடு அழுது புலம்பி வருகின்ற போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து அந்த தாயை பார்த்து அவள் மீது மனது உருகி தன்னுடைய மகனை தொட்டார் என்று பார்க்கிறோம். பாடையை தொட்டார், கையை பிடித்தார், வாலிபனை எழுந்துரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். உடனே மரித்தவன் பாடையிலிருந்து எழுந்தான். அவனை தன்னுடைய தாயினிடத்தை ஒப்புவித்து, மகளே, நீர் கண்ணீரை துடை, உன் மகனை எழுப்பி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்கின்றது, மரித்தவனை எழுப்பிய இயேசு இன்று நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கஷ்டத்தில் இருக்கிறவனை கரம் பிடித்து ஆண்டவர் எழுப்பி அவருடைய கஷ்டத்தை நீக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். பலவீனங்களை நீக்கி போடுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்களும் நாளும் ஆராதிக்கிற கிறிஸ்து ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் நம்மளை தேற்றுகின்ற தேற்றவாளனாய் இருக்கிறார். அவரை தேடுகிற போது, அவரை துதிக்கின்ற போது, அவரை ஸ்தோத்தரிக்கின்ற போது, அவருடைய நாமத்தை உயர்த்துகின்ற போது நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு குடும்பத்திற்குடைய கண்ணீரை துடைக்கின்றார், வேதனையை நீக்குகின்றார். வியாதியெல்லாம் இயேசு நாமத்தில் பறந்தோடும். கடன் சுமைகள் எல்லாம் இயேசு நாமத்திலே நீங்கள் உழைக்கின்ற உழைப்பின் பலனை நீங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு கடன்களை அடைத்து கஷ்டங்களை மாற்றி நீங்களும் ஆண்டவரை தேடுகின்ற போது உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சென்னையிலே பார்க்கின்றோம், டவுன் ரோட்டிலே கிறிஸ்துவ கல்லறை ஒன்று இருந்ததான். அங்கே அருமையான அந்த கல்லறையிலே
ஒரு தாய் தலைவிரி கோலமாக கால்களை விரித்து 2 குழந்தைகளை வைத்து கண்ணீரோடு ஒழுகிய வாக்கில் அந்த குழந்தையை தொட்ட மாதிரி ஒரு சிலை இருந்ததாம். அங்கே வருகின்ற கல்லறைக்கு வருகின்றவர்களாம், இது என்ன, இது எப்படி இந்த இடத்தில் இப்படி ஒரு சிலை வந்தது, என்ன ஏது என்று சொல்லி வினாவி ஒருவர் கேட்கின்ற பார்க்கின்ற போது, சென்னை பிறந்த காலத்திலே சில சில ஆண்டுகளுக்கு பின்பு ஆங்கிலேயருடைய குடும்ப பெண்மணியும் கணவனும் மனைவியுமாக வந்து 2 குழந்தைகள் வைத்துக் கொண்டு அங்கு ஊழியம் செய்தார்களாம். ஒரு ஆண்டுக்குள்ளே முதல் குழந்தை இறந்ததாம். பின்பு அந்த குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு வந்து இருக்கின்ற போதே 6 மாதங்களுக்கு பின்பு 2வது குழந்தையை மறித்ததாம். அந்த தாய் குற்றுயிரும் கொலையுருமாய் இருந்து அந்த இடத்திலே போய் சென்று கண்ணீரோடு கம்பளையோடு இருந்தாராம். அதை பார்த்து சிற்பி ஒருவன் சிலை வெடித்து அந்த இடத்தை ஒரு யாகமாய் இருந்ததாம். அந்த 2 குழந்தைகளும் பரிதவித்த தாய்க்கு மீண்டுமாக தேவனை தேடி ஸ்தோத்தரித்து துதிக்கின்ற போது அந்த கணவன் மனைவிக்கு தேவன் அற்புதமாய் அதிசயமாய் இன்னும் ஒரு குழந்தையை கொடுத்து உடைய சத்திய வார்த்தைகளை, ஆண்டோடைய வார்த்தைகளை தியானித்து விதைப்பதற்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாராம். இதமாக தேவனை தேடுகின்ற போது தேவனை துதிக்கும் நிச்சயமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த வசனத்தின் மூலமாய் கேட்கின்ற, யூடியூப்பிலே கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இழந்து போனதை நிச்சயமாக கர்த்தர் உங்களை மீண்டுமாக கொடுப்பார். கண்ணீரை துடையுங்கள், கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய கிறிஸ்து தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாக. ஜெபிப்போமாக. இயேசுவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரம தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை தேடி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கின்ற இந்த வேதத்தை விதைக்கிறேன். பேசுவது அடியேன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நீர் பேசுகிறீர். ஒவ்வொருவரும் இந்த யூடியூப்பில் கேட்கின்ற ஒவ்வொரு ஆவியானவர் தொடும் இயேசு நாமத்திலே என் ஆண்டோட வல்லமை வெளிப்படட்டும். ஒரு ஷலகா ரூவா தபாக்கா ரபிக்கு ஹாபோ லீகா தபாரா பலபா யத்தலா ஷலைகோ தோ மாரா காலாபா ஓ ஷலிமராவோ தோபாலா பலபா. இயேசுவே, ஒரு சகோதரி அழுது கொண்டிருக்கின்றார் என்று ஆவியானவர் உணர்த்துகின்றார். நீர் வேண்டுதல் கர்த்தரிடத்தில் வை. நீ கண்ணீரோடு இருக்கின்றதை தேவன் துடைத்து ஆண்டவர் கூடி சீக்கிரத்தை உன்னை ஆசீர்வதித்து உன் தேவைகளை ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உமக்கு இறங்கி வரும். உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன வார்த்தைப்படி ஆண்டோர் உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். இந்த வசனம் மூலமாய் கர்த்தாவை நீர் பேசும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.